ஹோட்டலில் போய் தங்கினதான் ஏகப்பட்ட சந்தேகங்களே கிளப்பிருக்கு. ஏன்னா அவர் போனது சார்ட்டர் ஃப்ளைட். அந்த சார்ட்டர் ஃப்ளைட் ஹால்ட்லாம் வச்சுக்குவோம், அங்கே தான் இருக்குது. அந்த பைலட்டும் அந்த எதுவும் ஃப்ளைட்டும் அங்கே தான் இன்றைக்கி டெர்மினல் 4ல் நிற்கிது. இந்த போயிட்டு வர செலவே ₹1 கோடி இருக்குன்றாங்க. இந்த போயிட்டு வர செலவு, அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ண ரெண்டலு, ஃப்ளைட் வாடகை, பைலட் சேலரி, மற்ற அந்த ஃபியூலியோ எல்லாம் சேர்த்து ₹1 கோடி வரும் அப்படின்னாங்க. ஒரு விசாரணைக்கு ₹1 கோடி செலவழித்து போயிருக்கிறார். இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கடனை அடைக்க போகிறாரு, பிரச்சனையை தீர்க்க போகிறாரு, மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், வானத்தை வந்து கூச்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டை காக்க வந்த தேவதூதர் ரட்சகர்லாம் சொல்கிறாங்களே, அவர் விசாரணைக்கு போகிறதே இவ்வளோ லக்ஸுரியாக தான் போகிறார். ₹1 கோடி போயிருக்கிறாரு. அதுக்கு பிறகு நைட்டு வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அங்கே நைட்லேருந்து விடிய கால நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப மர்மமான. சிலர் சந்தித்ததாகவும் சிலர் பேசினதாகவும் சில தகவல் இருக்குது. அது பாஜக ஆட்கள் சந்திச்சாங்களா, காங்கிரஸ் ஆட்கள் சந்திச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இரவு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, சிலர் வந்து போனதாகவும் அவர்கிட்ட பேசினதாகவும் சொல்கிறாங்க.